அரசியலுக்கு வந்து 5 ஆண்டுகள் கூட ஆகாத ஒருவர் அதிமுகவின் வரலாறு தெரியாமல் விரக்தியில் பேசுகிறார். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். இன்னொருத்தர் பேசிட்டே இருக்காரு. அவர் கட்சிக்கு வந்தா இன்னும் 5 வருஷம் ஆகல, அப்படிதான் கருதுறேன். அப்படி 5 வருஷம் நிரம்பாத ஒரு குழந்தை மாதிரி இருக்கிறவரு அதிமுக பத்தி பேசுறாரு. 2024 கட்சி காணாத போயிருமா? நீ கண்டுபிடிச்சு கொடு, போலீஸ் தானே தம்பி. உன்னை போல எத்தனை பேர்த்த இந்த கட்சி பார்த்திருக்குது, ஒன்றா இரண்டா? அது தெரியாம, வரலாறு தெரியாம ஏதோ பேசிட்டு இருக்காரு. அவள் கண்ட கனவு வேற, நடக்கிறது வேற. அதனால புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, வேற ஒண்ணு இல்ல. விரக்தின் விளிம்பிக்கு போயிட்டார். அதனால இப்படிப்பட்ட பேச்செல்லாம் வருது. ஆகவே தம்பி கொஞ்சம் பொறுமையா பேசு. அதிமுக ஒரு மாதிரியான கட்சின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அதிமுகவில் 2,06,00,000 உறுப்பினர் இருக்கிறாங்க. ஒருத்தர் 2 இல்ல. உங்க மாதிரி விரல் விட்டு எண்ணுகின்ற தொண்டர்கள் இருந்த கட்சி அல்ல. கோடிக்கணக்கான தொண்டர் இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. ஆகவே எதை பேச வேணுமோ அதை பேசுங்க. ஏன்னா உங்க கட்சி மோசமா இருந்தா எங்க கட்சி ஐயா பழிச்சு பேசுற. இந்த தேர்தல் பணநாயகத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் நடைபெறும் தேர்தல். அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. இன்றைக்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மத்திய சென்னையில் யார் போட்டியிடுறான்னு உங்களுக்கு தெரியும். பணம் படைத்தவர். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பணநாயகத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் நடைபெறுகின்ற தேர்தல். நம்முடைய வேட்பாளர் ஒரு சாதாரண வேட்பாளர். ஏத்து நிற்கிற திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் மிகப்பெரிய கோடீஸ்வரர். இன்றைக்கு இந்தியாவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய கோடீஸ்வரர் அவரும் ஒருவர். ஆக அவரை எதிர்த்து ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த வேட்பாளர் அருமை சகோதரர் திரு பி பார்த்தசாரதி அவர்கள் இன்றைக்கு கூட்டணி சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவருக்கு கொட்டும் ஒரு சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். ஏன்னா பணமும் அதிகாரம் அவர்கிட்ட இருக்குது. இரண்டையும் இந்த தேர்தலை சந்தித்து அதை முறியடித்து நம்முடைய வெற்றி வேட்பாளரை வெற்றி பெற செய்வதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். விடியா அரசின் நிர்வாக கோளாறால் மழையின் போது சென்னை மக்கள் அவதியுற்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. ஆட்சியுடைய நிர்வாக கோளாறு. அதனாலதான் சொல்றேன், திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் தமிழ்நாட்டு மக்கள் துன்பப்பட்டிருக்காங்க. மிக்ஜாம் புயலால், கனமழையால் இந்த மக்களுக்கு இந்த அரசாங்கத்தால் எந்த நன்மையும் கிடைக்கல. ஒரு பால் பாக்கெட்டுக்காக ஒரு முதியோர் அப்படியே அந்த வாகனத்தை தொங்கிக்கிட்டே போறார். பால் பாக்கெட்டு கூட கொடுக்க மறுத்துட்டாங்க. அந்த பால் பாக்கெட்டு வாங்குறதுக்கு அடித்தடி போட்டு தான் பால் பாக்கெட்டை வாங்குறாங்க. பிறகு அந்த பசியால் 2 நாட்கள் பசியால் வாடிக்கொண்டிருக்கின்ற மக்களுக்கு அந்த கெட்டுப்போன உணவுப் பொருளை தராங்க. அவை தூக்கி எறிகின்ற காட்சியெல்லாம் பார்த்தீங்க. ஆக இந்த ஆட்சியில மக்களை பற்றி சிந்திக்காத முதலமைச்சர் இன்னைக்கு விடியா திமுக அமைச்சர் ஸ்டாலின் என்பதை நிரூபணம் ஆகிட்டது. திமுக கூட்டணி கட்சிகள் மக்கள் பிரச்சனைகள் பற்றி கவலைப்படாமல் திமுகவிற்கு ஜால்ரா அடிக்கின்றன. அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். அவர் வெற்றி பெற போது கிடையாது. ஏன்னா மக்களை நிராகரிச்சுட்டாங்க. என்றைக்கு திமுக கூட்டணி அங்க வச்சு திமுக செய்கின்ற தவறுக்கு இந்த கூட்டணி எல்லாம் துணை போச்சோ அப்பொழுதோ அவருடைய வேட்பாளர்களும் இந்த தேர்தலிலே டெபாசிட் இழப்பார் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா எல்லா கூட்டணி கட்சிகளிலுமே ஒரு கொள்கை இருக்குது. அந்த கொள்கைப்படிதான் அவர் நடக்கிறாங்க. ஆனா கூட்டணியில சேர்ந்த பிறகு ஒரு 5 ஆண்டு காலம் விடியா திமுக ஆட்சியில் நடைபெறுகின்ற ஊழல்கள், நிர்வாக சீர்கேடுகள், மக்கள் படுகின்ற அவதிகள், விலைவாசி உயர்வு எதையுமே இந்த கூட்டணி கட்சி திமுக கூட்டணியில் அங்கமிக்கின்ற கட்சிகள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. அப்ப எப்படி மக்கள் இவர்கள் ஆதரிப்பாங்க? இந்த தேர்தலில் அவர்கள் நிச்சயமாக மக்கள் இவர்களை நிராகரிப்பார்கள். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு குறித்து பாஜக அரசிடம் கேட்காத திமுக தான் கள்ளக்கூட்டணி வைத்துள்ளது.
அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. டீசல் விலை இன்னைக்கு பாத்தீங்கன்னா 55 ரூபாய் இருந்து இன்னைக்கு 74 ரூபாய். அப்படி என்றால் குறைஞ்சபட்சம் 39 ரூபாய் விலை உயர்ந்திருக்கு என்று கருதுகிறேன். 39 ரூபாய் ஒரு லிட்டருக்கு உயர்ந்தா எப்படி மக்கள் தாக்கு பிடிப்பாங்க? சிந்திச்சு பாருங்க. அவ்வளவு வரி போட்டு வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணி கச்சா எண்ணெய்க்கு அதை சுத்தகரித்து வெளியிடும் போது அதிகமான வரி போட்டு இன்னைக்கு மக்கள்கிட்ட விற்பனை செய்யறாங்க. இதனால் மக்கள் கடுமையா பாதிக்கிறாங்க. யாரும் எந்த கூட்டணி கட்சியும் கேள்வியே கேட்கல. ஸ்டாலின் கூட கேட்கல, பயந்துகிட்டு கேட்க மாட்டேங்கிறார். நம்ம தான் கள்ள கூட்டணிங்கிறார். நீ தான்ப்பா கள்ள கூட்டணி வச்சிருக்கிற. ஏன் இந்த டீசல் பெட்ரோல் பேச மாட்டேங்கிற? பேசின பயமா? அதிமுக எப்பொழுதும் பயப்பட்ட சரித்திரம் கிடையாது. எதை எதிர்க்க வேண்டுமோ அதை எதிர்ப்போம், எதை ஆதரிக்க வேண்டுமோ அதை ஆதரிப்போம். இன்றைக்கு பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து போச்சு, அதை நான் எதிர்க்கிறோம். மத்திய அரசு குறைக்கப்பட வேண்டும். அதிமுகவை அழிக்க நினைப்பவர்கள்தான் அழிந்து போனார்கள். அதிமுக பொன்விழா கண்ட கட்சி, 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் இருந்த கட்சி என முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பேச்சு. இந்த கட்சி அதிமுக அழிப்பேங்கிறார், எடப்பாடியார உண்டிலின் பண்ணுவேங்கிறாரு. இத்தனை திட்டங்கள் கொண்டு வந்த எடப்பாடியார் அழிப்பேன்னு சொல்லிட்டு, அதே போல் அதிமுக அழிப்பேன்னு சொல்லி 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு அரசியலுக்கே வந்தவர். இது எப்படி நியாயம்? 50 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கட்சி, பொன்விழா கண்ட கட்சி, 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சியாக இருந்திருக்கிறோம். அத்தனை திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது அதிமுக. தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுத்தது அதிமுக. திமுக சார்பில் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வென்றவர் இதுவரை மக்களை சந்தித்துள்ளார்களா? அதிமுக ஆட்சியில் அனைத்து திட்டங்களையும் செய்து கொடுத்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பேச்சு. தமிழகத்தில் எங்கே பார்த்தாலும் கஞ்சா எளிதாக கிடைப்பதற்கு விடியா திமுக அரசே காரணம். இளம் சிறார்கள் போதைக்கு அடிமையாகி தமிழகம் போதை நிறைந்த மாநிலமாக மாறிவிட்டதாகவும் முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. தமிழகம் போதை நிறைந்த மாநிலமாக மாறிவிட்டது. கஞ்சா எங்கே பார்த்தாலும் கிடைக்கின்றது, போதைப் பொருள் எங்கே பார்த்தாலும் கிடைக்கின்றது. அதே போல லாட்டரி டிக்கெட் இன்று தமிழகம் முழுவதுமே விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் தமிழகத்தினுடைய உரிமையை பெற்றிருக்கின்ற மார்டின் அவர்களிடத்திலே தேர்தல் நிதியாக 509 கோடி ரூபாய் திமுக பெற்றுக்கொண்டு அதற்கு கைமாறாக இப்பொழுது லாட்டரி டிக்கெட்டை விட்டுவிட்டார்கள். இப்பொழுது நாங்கள் இதற்கு முன்பாக கொமராவளை பகுதியிலே வாக்கில் கேட்டுவிட்டு தான் இங்கே வருகின்றோம். அங்கு 2 தாய்மார்கள் சொன்னார்கள், என்னுடைய 2 மகன்களும் இந்த கஞ்சா போதைக்கு அடிமையாகி விட்டார்கள், எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று அந்த கண்ணீர் விட்டு அழுத காட்சியை நாங்கள் பார்க்கின்ற போது இளம் சிறார்கள் எந்த அளவுக்கு இந்த போதைக்கு அடிமையாகி விட்டார்கள் இந்த ஆட்சியிலே என்பதை நீங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கை காட்டுபவரே இந்தியாவின் பிரதமர். அதிமுக கூட்டணி 40 தொகுதிகளிலும் வெற்றி வாகை சூடும் எனவும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உறுதி. தேர்தல் நெருங்க நெருங்க ஸ்டாலின் வாய்க்கு வந்தபடியெல்லாம் உளர ஆரம்பித்து விட்டார். திமுகவிற்கும் பாஜகவிற்கும் தான் போட்டி என்று பிரச்சாரத்தில் உளறி கொட்டியதாக கழக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் விந்தியா விமர்சனம். கோவை உப்பிலிப்பாளையத்தில் மத்திய அரசின் என்டிசி பஞ்சாலை முன்பு அனைத்து தொழிற்சங்க தலைவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம். 4 ஆண்டுகளாக முடக்கப்பட்ட ஆலையை திறக்க நடவடிக்கை எடுக்காத பாஜக வேட்பாளர் அண்ணாமலை தற்போது பொய்யாக பேசி வருவதாக குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாஜக கூட்டணியில் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடும் பன்னீர் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக மேலும் ஒரு வழக்கு பதிவு. 3க்கும் மேற்பட்ட வாகனங்களில் விதியை மீறி பிரச்சாரம் மேற்கொண்டதாக கூறி அவர் மீது திருப்புல்லானி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிதம்பரத்தில் தேர்தல் பிரச்சார மேடையில் அன்புமணி ராமதாஸ் பேசிக் கொண்டிருந்த போதே அடித்துக் கொண்ட பாமக தொண்டர்கள். குடிபோதையில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பொதுக்கூட்டத்திற்கு வந்திருந்தவர்கள் அதிர்ச்சி.
சரி விடு விடு டேய் டேய் அவன் புடுடா டேய் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறி திமுகவினர் பிரச்சாரத்திற்கு ஆள் சேர்க்க டோக்கன் விநியோகம். டோக்கன் போதவில்லை என திமுக நிர்வாகியிடம் பெண் ஒருவர் வாக்குவாதம் செய்யும் வீடியோ வெளியானது. கோவை மாநகராட்சி திமுக மண்டல தலைவர் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. வாக்காளர்களுக்கு பட்டுவாடா செய்ய பணம் பதுக்கி வைத்திருப்பதாக வந்த தகவலை அடுத்து நடவடிக்கை. தமிழ்நாட்டில் நாளை மாலை 6 மணி வரை தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளலாம். கோடைக்காலம் என்பதால் இறுதி நாளில் 1 மணி நேரம் கூடுதலாக நீட்டிக்கப்பட்டுள்ளதாக சத்யபிரதா சாஹூ தகவல். வாக்குப்பதிவு நாளான ஏப்ரல் 19ஆம் தேதியன்று விடுமுறை அளிக்காத தனியார் நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ எச்சரிக்கை. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தலை விரித்தாடும் குடிநீர் பஞ்சம். மாதவரம் உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீருக்காக அல்லல் படுவதாக பொதுமக்கள் குமுறல். வேலூர் அருகே யூடியூப் பார்த்து துப்பாக்கி தயாரித்தவருக்கு நேர்ந்த விபரீதம். காட்டுப்பன்றியை வேட்டையாட நினைத்தவரின் கழுத்தை பதம் பார்த்த துப்பாக்கி. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் தனியார் பாரை அடித்து நொறுக்கி மக்கள் ஆவேசம். போதையில் மது பிரியர்கள் ரகளையில் ஈடுபட்டதால் மதுபான கூடத்தை துவம்சம் செய்த பொதுமக்கள். பல்லடம் அருகே மது அருந்தியதை தட்டி கேட்டதற்காக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதற்கு வழக்கு. 4 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து திருப்பூர் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. கர்நாடகாவில் மின்கட்டணம் குறைப்பு அமலுக்கு வந்த நிலையில் தமிழகத்தில் தொடர்ந்து மின்கட்டணத்தை ஏற்றி வஞ்சிக்கும் விடியா திமுக அரசு. சொத்து வரி, குடிநீர் வரி உயர்வு என மக்கள் மீது சுமைகளை வைத்து ஏமாற்றுவதுதான் திராவிட மாடலா என பொதுமக்கள் கேள்வி. காற்றில் ஈரப்பதத்தின் அளவு தொடர்ந்து குறைந்து வருவதால் கடந்த 7 ஆண்டுகளில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிப்பு. இனிவரும் நாட்களில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வெப்பம் 42 டிகிரி செல்சியஸை தொடக்கூடும் என கணிப்பு. ஈரானை நேரடியாக தாக்கும் நடவடிக்கைகளில் இஸ்ரேல் தீவிரம். மீண்டும் தாக்கினால் தக்க பதிலடி தரப்படும் என ஈரான் ஆவேசம். பெங்களூருவில் நடைபெற்ற IPL கிரிக்கெட் 30வது லீக் போட்டி. பெங்களூரு அணியை 25 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது ஹைதராபாத். IPL வரலாற்றில் அதிக ரன்களை விளாசிய ஹைதராபாத் அணி. IPL தொடரில் அதிவேக சதம் அடித்தவர்கள் பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தார் டிராவிஸ் ஹெட். சல்மான் கான் வீட்டில் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தாதா லாரன்ஸ் பிஷ்னோய் ஒப்புதல். துப்பாக்கிச்சூடு நடத்திய லாரன்ஸ் பிஷ்னோயின் அடியாட்கள் குஜராத்தில் கைது. IPL போட்டிகளில் தமிழக மண்ணின் மைந்தன் தினேஷ் கார்த்திக் ருத்ர தாண்டவம்.
ஹைதராபாத் அணிக்கு எதிராக 35 பந்துகளில் 83 ரன்கள் குவித்த TK.